New Year to all of you. Right? So we'll continue. Actually, என்ன பண்றோம்னா லிமிட்ஸை பத்தி நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் இல்லையா? இப்போ உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலி நல்லா கவனிங்க. ரியலி நீங்க எல்லாம் நெக்ஸ்ட் இயர் டெஃபினெட்லி ஐ ஹோப் தட் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் யுவர் ஜேஇ மெயின் எக்ஸாமினேஷன் இல்லையா? அது எந்த டவுட்டும் இல்லை. நீட்டும் எழுதலாம், ஜேஇயும் எழுதலாம். மேக்ஸ் மட்டும் கொண்டுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க டெஃபினட்டா ஜேஇ எழுதி தான் ஆகணும். அப்போ திஸ் டெரிவேட்டிவ்ஸ், லிமிட்ஸ், கண்டினியூட்டி, திஸ் ஆல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஃபண்டமெண்டல் பேசிக், பிகாஸ் இதுதான் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். கால்குலஸ் உடைய ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் தான் இந்த லிமிட்ஸே. அந்த லிமிட்ஸ் நான் தரவா பண்ணிட்டேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப், அதுக்கப்புறம் கண்டினியூட்டினா என்ன, அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் தான் நம்ம டிஃபரன்சியேஷன் ஃபார்முலாஸே போகும். நீங்க உங்க ஸ்கூல்ல இப்போ ஆஃப் இயர்லி எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இல்ல நீங்க எல்லாரும் ப்ராப்ளம்ஸே டைரக்டா டிஃபரன்சியேஷன் ஃபார்முலாஸே மனப்பாடம் பண்ணிருப்பீங்க சில பேர். அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி வந்ததுன்னே தெரியாது. நீங்க இதை ஃபுல்லா ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் பிகம் ஈஸி ஃபார் யூ. நவ் நல்லா கவனிங்க சில சம்ஸ் ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக். சரியா? நேற்று கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து லிமிட்ஸை பத்தி கிளியரா உங்களுக்கு சொல்லிட்டேன். வாட் இஸ் லிமிட்ஸ் அப்படின்றது, லிமிட் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட்ஸ், if they are equal and finite, then only the limits are exist. And also I have given some algebra of the limits and I have given the standard formulas. இப்போ பாருங்க, இப்போ இந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ்ல ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல சில கிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சரிங்களா? நம்ம அந்த மாதிரி இப்போ போலாம். டேக் டவுன். இப்போ கொடுக்குற கீழே கொடுத்துக்கிற கிராஃப்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கிராஃப் நான் வரைகிறேன். முதல் சம், யூஸ் த கிராஃப் டு ஃபைண்ட் த லிமிட் இஃப் இட் எக்ஸிஸ்ட் ஆர் இஃப் த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எக்ஸ்பிளைன் வை. ஸோ நான் ஒரு 3-4 ப்ராப்ளம் அதில் போடலாமே. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறமா நான் வேற டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டயக்ராம் வில் பி கிவன். ஸ்கெட்ச் எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? Yes, sir. Yes. Please, எல்லாம் லிசன் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம் தான். பட் ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த ஐடியாஸ் தெரிஞ்சிட்டாலே போதும். இப்ப பாருங்க, ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. The graph is given like this. The graph is given like this. இங்க பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5. நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கிராஃப் போட ஆரம்பிச்சிட்டீங்க. பிளாட்டிங் த கிராஃப் இல்லையா? பாயிண்ட்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரைட்டா? சோ இங்க இருந்து கிராஃப் நீங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல இருந்து ஒரு பாயிண்ட கனெக்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்படி ஒரு பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த நம்பர் 4ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் வாஸ் கிவன் தட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 என்ற பாயிண்ட்ல இருந்து 1 3ல பாருங்க, x உடைய வேல்யூ 3ல இருக்கு. அப்போ சரியா? சோ அப்ப 3 to 1 இப்படி கொடுத்துட்டாமா கிராஃப். அண்ட் ஆல்சோ த லிமிட்ஸ் உடைய ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? Come on, Balamurugan. Yes, sir. Yes, Kirtika. Right, everybody. Yeah. So now, limit x tends to 3, 4 minus x. If this exists or not, that is the question. If actually இது exist ஆகணும் அப்படின்னா நான் கண்டிஷன் சொன்னேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் லிமிட். அதாவது லிமிட் x tends to, இங்க கட் ஆஃப் பாயிண்ட் என்னது 3 இல்லையா? 3 minus f of x. அந்த இதுதான் f of x ன்னு சொல்றோம். இதுதான் f of x. லிமிட் x tends to 3 plus. நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இப்போ நான் இந்த ஸ்கெட்ச் டயகிராம் போடுறேன். இப்போ இதோட மீனிங் என்ன அர்த்தம்? So the point cut off point 3 is from the left. அப்போ from the left hand sideல இருந்து பாக்குறேன் உன்னுடைய 3. நான் ஏற்கனவே சொன்னேன், லிமிட்னா it approaches. இதுக்கு பேரு tends to தான், not achieves. அப்ப 3 கிட்ட போகும். அப்ப 3 உடைய வேல்யூ மேபி 2.99999.
வெரி க்ளோஸ் டு 3. அப்ப இதுக்கு பக்கத்துல பாருங்க ஒரு வேல்யூ எடுக்கிறேன். இது எங்க போகுதுன்னா அதனுடைய வேல்யூ பாருங்க, இந்த பாயிண்ட் எங்க நிக்குது, 1க்கு நியர்ல இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன் 2.99999 எடுத்தனா இட் வில் கிவ் யூ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இப்ப நான் இந்த இடத்துல என்ன எடுத்துருக்கேன், ஃபங்க்ஷன் 4 மைனஸ் எக்ஸ். ஆக்சுவலி ரியலா ஒரிஜினலா நம்ம அப்படிதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். 4 மைனஸ் எக்ஸ் உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா வில் கெட் 2.9999999. what will get 1 point something. அப்ப 1க்கு மேல நான் பாருங்க அந்த டாட்டட் லைன்ஸ் வைக்கிற ப்ளூ கலர்ல, இப்ப இந்த 1 உடைய வேல்யூ 0.00001. அப்ப வித் க்ளோஸ் டு 1 பட் நாட் 1. அப்ப அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். ஏன்னா ஆஃப் த ஃபங்க்ஷன் பாயிண்ட்ல அது வராது. இது 3 போய் தொடாது, ஆனா 3க்கு ரொம்ப க்ளோஸ்ல போய் டச் ஆகும். 2.99. அப்ப எவ்வளவு நியரா பாருங்க, எவ்வளவு க்ளோஸா இருக்கு, ஆல்மோஸ்ட் 3, which means இப்ப approaches to 3. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து பாக்குறேன், it approaches to 3. அப்ப அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க 1.001, ஆல்மோஸ்ட் 1. அப்ப இதனுடைய வேல்யூ நான் என்ன சொல்லலாம், which is equals to 1. but right from the right hand side, I'm taking. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல இப்ப x உடைய வேல்யூ என்ன இருக்கலாமா, பாலமுருகன் மாணிக்கம் சொல்லுங்க, யாரா ஒருத்தர் 3.001. 3.00001. very close to 3 on the right hand side is 3.00. அப்ப 3.00 எடுத்துன்னு வச்சீங்களேன், will get 0.999 somewhere இந்த பாயிண்ட்ல இருக்கும். அப்ப கீழே பாருங்க, almost this is equals to 1. அப்ப இதுவும் approaches to 1. அப்ப both left and right is equals to 1 னால I can simply say limit x tends to 3, 4 minus x exists அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல தான் கொடுப்பாங்க. சில சமயம் இந்த கிராஃப் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில டைம்ல. அதனால காமன் எக்ஸாம்ல வர்றது ரொம்ப ரொம்ப இதுதான் இஷ்டம் தான். ஆனா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் யர். எப்போ நான் என்ன சொல்றேன், தொலைநோக்கி. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே we have planned. once நீங்க எடிட்டல் அகாடமில ஜாயின் பண்ண உடனே you have planned that we are going to crack NEET or JEE main. சில பேர் ரெண்டுமே பண்ணுவீங்க. அப்ப இருக்கும் பொழுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியமா. இட் மஸ்ட் இல்லையா, மேண்டேட்டரியா கத்துக்கணும். அடுத்த சம் போலாமா? மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டயக்ராம் கொடுத்துருவாங்க. so I will draw the diagram. next one, see the diagram. limit x tends to 1, x square plus 2, x square plus 2, x square plus 2. There 0, 1, 2, 3, 4, 5. Next 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி left hand sideல we have -1, -2, -3, -4 and -5. now you draw the graph. இங்க கொடுத்திருக்காங்க ஒரு கிராஃபும் கொடுத்துட்டாங்க. என்ன கிராஃப் கொடுத்திருக்காங்கன்னா, from 2 என்ற பாயிண்ட்ல இருந்து we are drawing a parabola. அப்புறம் அந்த 1ல இருந்து பாயிண்ட் 1 என்ற பாயிண்ட் வந்து 1 இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் உடக்காம இப்படி போட்டுக்கணும். ஒன்னு 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த 1 என்ற கர்வ்ல எப்படி கொடுத்துருக்காங்க. இந்த 1 என்ற பாயிண்ட் வந்து 3 பார்த்தா மாதிரி இருக்கு. 3 ஃபேஸ் பண்ண மாதிரி 3 நோக்கி இருக்கு. நான் டயக்ராம் கொஞ்சம் ஸ்டார்டப்பா வரைஞ்சிருக்கேன். நீங்க அழகா வரைஞ்சிங்க. டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு. இப்ப பாருங்க, இது லெஃப்ட், ஃப்ரம் த லெஃப்ட் டு 1, அது ஃப்ரம் த ரைட் டு 1. போன வாட்டி சொன்ன மாதிரி தான், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இல்லையா. இட் இஸ் given that x ஸ்கொயர் பிளஸ் 2. இப்ப நான் ரெண்டு மெத்தட்லயே சொல்லித்தரேன், கிராபிக்கல் மெத்தட்லயே சொல்லித்தரேன், இன்னொன்னு ஆர்டினரி மெத்தட்ல. இப்ப நான் என்ன பண்ணோம், இது எக்ஸிஸ்ட் சொன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப லிமிட் என்ன இருக்கணும், லிமிட் x tends to 1 தான கட் ஆஃப் பாயிண்ட், 1 minus f of x. f is இந்த x square. அப்ப 1 நோக்கி போகும்போது when it approaches 1, அதாவது இதனுடைய வேல்யூ 0.999 இருக்கும் பொழுது இதனுடைய வேல்யூ என்ன தெரியுமா இருக்கும், x square plus 2, 0.99999 the whole square plus 2.
அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.9999 இருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3. அதே போல ஃப்ரம் த ரைட் சைட்ல இருந்து நான் அப்ரோச் பண்றேன். அப்ப இதனுடைய வேல்யூ நான் என்ன எடுப்பேன்? 1.0001. some girls told me இல்ல, அப்போ இதனுடைய வேல்யூ 3 பாயிண்ட் சம்திங் வரும். அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. நீ x equals to 1 ன்னு அப்ரோச் எடுக்கவே கூடாது. x க்கு முன்னாடி லெஃப்ட்ல தட் இஸ் 0.000 தான் என்ன எடுத்துக்கலாம் 9999. இதுக்கு அப்புறமா 1.00001 கூட எடுத்துக்கலாம். ஆனா you should not take that because it will approach that not touches. இந்த கட்டிங் பாயிண்ட் கட் ஆஃப் பாயிண்ட அப்ரோச் பண்ண தவிர அது எக்ஸாக்ட்டா எடுக்க கூடாது. அதனாலதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஒன்னு போடுவாங்க ஹோல்னு. அப்ப அது எக்ஸாக்ட்டா அந்த பாயிண்ட்ல இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்னா அங்க பிரேக் ஆயிருக்கும்னு அர்த்தம். அந்த கர்வ் வந்து அந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்ப இந்த இடத்துல பாருங்க இதனுடைய வேல்யூ என்ன கிடைச்சது எனக்கு 1ன்னு சொல்லும் போது அது 3 நோக்கி போகுது. அதே போல லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 பிளஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது f of x அதுவும் எங்க இருக்குது? கிட்டத்தட்ட 3.00. ஆல்மோஸ்ட் இட் அப்ரோச்சஸ் டு 3. 3க்கு ரொம்ப க்ளோஸா இருக்குது. அதனால நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? therefore your left hand limit is equals to right hand limit is equals to what? The answer is 3. therefore I can say limit extends to 1 x square plus 2 exists. எழுதிங்க பார்க்கலாம் குயிக்கா. ஃபர்ஸ்ட் next problem. அடுத்த சம் பாருங்க. இப்ப இது போட்டோம்ல, இன்னொரு சம் போடுறோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப இவ்வளவு நேரம் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆச்சு இல்லையா? இந்த கிராஃப பாருங்க. let us look at this graph. என்ன கிராஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இந்த இன்னொரு சம் கூட நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த சம் போடுறேன். லிமிட் x tends to 2 limit x tends to 2 f of x limit x tends to 2 f of x where f of x is equals to 4 minus x not equals to 2 x equals to 0 0. பாருங்களேன், எல்லாம் கவனிக்கிறீங்களா? everybody please come on. Yes, sir. I want to hear your yes. Sarika. ஆமா. x is equals to 2. अपना जैसे 0 2. Sorry. It is 2 and the graph is also given. பாருங்க graph எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Let us see the graph here. It is given first graph கொடுத்தாங்களா அதே போல தான் graph. The same graph 1 2 3 4 5 1 2 3 4. சரியா? இந்த கிராஃப் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்ல பாத்தீங்கன்னா will get up to 4. இப்போ இங்க என்ன மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க பாயிண்ட்ஸ். இந்த இடத்துல இருந்து from the point 2 இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் போட்டுங்க. ஏன்னா எக்ஸாக்ட்லி x is equals to 2 என்ற பாயிண்ட் இங்க இருக்காது. நான் சார் கொஞ்சம் ரஃபா போடுறேன், நீங்க கிளியரா போட்டுங்க புக்ல இருக்கிற மாதிரி 2. இப்ப ஏன் இந்த ஹோல் கொடுத்திருக்காங்கன்னா இந்த இடத்துல பாருங்க x equals to 0. what is the meaning of that x equal to 0 னா x equal to 0 அப்படி 2 ன்னு சொல்லும் பொழுது y உடைய வேல்யூ 0. அதான் மீனிங் இங்க. f of x தான் ஒண்ணு இல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் f of x is nothing but y. அப்ப நான் என்ன பண்ணலாம் x அப்ப இந்த பாயிண்ட் நீங்க கிராஃப் போட்டுருங்க 2, 0. அப்ப x equals to 2 இருக்கும் பொழுது y உடைய வேல்யூ 0. எங்க போடுங்க 2, 0ன்றது இங்க வருமா? 2, 0ன்றது இங்க வரும். எனக்கு ஆன் த பாயிண்ட் பத்தி கவலையே கிடையாது. அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட், அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் ரைட், இதுதான் எனக்கு முக்கியம். அப்ப அதனால தான் ஹோல் போட்டேன். இப்ப அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் x equals to போறேன் இல்லையா? இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் இப்ப இதனுடைய வேல்யூவை
1.0000009 நினைக்கிறேன். சாரி, ஃபர்ஸ்ட் ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா, அதனால 0.1.99999. எனக்கு 4 மைனஸ் எக்ஸ் இருக்குமா, 4 மைனஸ் எக்ஸ் இருக்கு. அப்போ 1.99 சம்திங் 2 பாயிண்ட் இந்த இடத்துல வரும். அப்போ ஐ கேன் டிரா, இப்படி வரும் கிட்ட, ரொம்ப க்ளோஸ் டு 2. அதே போல அடுத்தது நான் 2.0000001 போட்டா I'll get somewhere 1.9999 something வரும். ஆனா இதுவும் அந்த ரெட் லைன் கிட்ட இருக்கு பாருங்க, 2 என்ற பாயிண்ட் கிட்ட இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லனா, when limit extends to 2 minus f of x, அப்ப it approaches to 2 சொல்லும்போது this value is also approaches to 2, the value is 2. Similarly, limit extends to 2 plus f of x அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய வேல்யூ approaches to what, 2. எனக்கு இது ரெண்டு ஈக்குவலா இருந்தா போதும்யா. எனக்கு ஆன் த பாயிண்ட் ஃபங்க்ஷன் ஆன் த பாயிண்ட் 2 என்ற பாயிண்ட்ல 0 இருக்கு, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, அது கண்டினியூஸ் செக்ஷன்ல. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 2 என்ற இடத்துல இந்த கிராஃப் பிரேக் ஆயிடுச்சு. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா, இந்த y = 4 minus x ன்றது ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் x 2 என்ற பாயிண்ட்ல பிரேக் ஆயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுது. அப்போ இருந்தாலும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கு, அதுவும் ஃபைனைட்டா இருக்கிறதுனால I can say limit extends to 2, f of x exists. இது ஒரு பேட்டர்ன். ஏன்னா x not equal to 2 னா both left and right. ஓகேவா, புரியுது எல்லாருக்கும்? அடுத்த சம் போலாமா? Moving on to the next problem. போலாமா? Yes, sir. Yes. Right. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Next one, limit extends to 3. Next one, limit extends to 3. Next one, limit extends to 3. பாருங்க, limit extends to 3. Limit extends to 3. 1 divided by x minus 3. Okay, see the diagram. The diagram is given. Let us take the diagram. The values are given. Okay, let us take the diagram. The values are given. 1 2 3 minus 1 minus 2 minus 3. 1 2 3. Okay, and now the graph is here. It is given that 1 2 3 4 5. So 3 க்கு நேரா ஒரு சின்ன டாட்டட் லைன் சொல்றீங்க. see the curve, எப்படி curve கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த கிராஃப்ல உங்க புக்லயே கொடுத்துருவாங்க, क्वेश्चन பேப்பர்லயே you can find. You find the thing in your question paper. பாருங்களேன் எப்படி கொடுத்திருக்காமா curve. இப்ப தாரிகா, இந்த ப்ராப்ளம் பார்த்த உடனே what is the cut off point? What is the cut off point? What is the cut off point கொடுத்திருக்காங்க? ஏதோ பார்த்தோமே சொல்லலாமே நீங்க என்ன கட் ஆஃப் பாயிண்ட்னு.
9 sir. 3 அதுதான் 3 3க்கு தான் இப்ப லெஃப்ட். அப்போ நான் என்ன பண்ணேன்னா I want to find out limit extends to 3 minus f of x. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து எப்படி 3 இங்க இருக்குது, இந்த கர்வ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து இது எப்படி அப்ரோச் ஆகுது, இப்படியே போயிட்டு y ஆக்சிஸ்ல y ல டச் பண்ணும்போது இது going on. அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா இட் will going on அப்படின்னு சொன்னா, so it is going on அப்படின்னு சொன்னா which is equals to infinity, up to infinity. It will go on up to infinity. அப்போ நான் என்ன சொல்லலாம், what is the value? அப்போ லெஃப்ட்ல இருந்து அப்ரோச் பண்ணுது towards 3 க்கு ரொம்ப க்ளோஸா போ, அந்த லைனை டச்சே பண்ணாது. நல்லா கவனிச்சீங்க, 3 என்ற லைனை டச்சே பண்ணாது. It is going on. நெக்ஸ்ட் இயர் நீங்க படிப்பீங்க asymptotes அப்படினீங்க, the line which touches the curve at infinity. அப்ப curve at infinity னா டச்சே பண்ணாது, அது ஒட்டின மாதிரி போ. அந்த லைன் இந்த y equals to x equals to 3 என்ற லைன்ல அப்படியே டச் பண்ண மாதிரியே போகும் இல்லையா? when it approaches to x equals to 3, the left hand side approach will goes to infinity. என்ன infinity மா கீழ இருக்குல, minus infinity. Very good, minus infinity. Next, similarly, limit extends to 3 plus. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்க இருந்து அப்படியே டக்குன்னு அப்ரோச் ஆகுது, ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து வந்து இது அப்படியே ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வந்தவனைய 3 கிட்ட போகும்போது அது 3 டச் பண்ணாம அப்படியே போயிட்டே இருக்கு, closest to x is equals to 3. இப்போ எங்க இது டச் ஆகும், இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி undefined. அப்ப ரெண்டும் பாருங்க இன்ஃபினிட்டி தான் இருக்கு, ஆனா ரெண்டும் ஈக்குவலா இல்ல. therefore limit extends to 3 minus f of x is not equals to limit extends to 3 plus f of x. therefore I can say limit extends to 3 1 by x minus 3 does not exist. Please take down quickly. அடுத்த sum போலாம். next sum என்ன பண்ணிட்டா, next sum. So I'll draw the next graph. It is given that one, 2, 3, 4, 5. Similarly, minus 1, minus 2. Here it was given 1. Here it was minus 1. இப்போ எப்படி லைன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 5ல இருந்து லைன் கொடுத்துருக்காங்க, 5ல இருந்து இப்படி ஒரு லைன் போகுது சரிங்களா, 5ல இருந்து ஒரு லைன் போகுது. அதே போல இங்க minus 1க்கு நேரா 5ல இருந்து லைன் எப்படிங்க வருது, minus 1. இது plus 1, இது minus 1. நல்லா கவனிச்சீங்க, minus 1 to 1. இப்ப ஃபங்க்ஷனை பாருங்க, கிராஃப் வரைஞ்சாச்சு இல்லையா. லிமிட், நல்லா கவனிக்கிறேன் இந்த இடத்துல, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க சம்ல, எக்ஸ்டென்ஸ் டு 5 mod of x minus 5 divided by x minus 5. mod of x minus 5 divided by x minus 5. சரியா? So it was given that limit extends to 5 mod of x minus 5. அப்ப நான் முதல்ல left hand limit கண்டுபிடிக்கணும். அப்ப cut off point is 5. I can take the left hand limit extends to 5 minus. நல்லா கவனிங்க, 5 minus. நான் இப்ப டயகிராம்ல இப்ப இது ரெண்டு மெத்தட்ல சொல்லி தரேன் உங்களுக்கு. பாருங்க, modulus of x minus 5 divided by x minus 5. இதுதான் ஃபங்க்ஷன். நீங்க f of x ன்னு எடுத்தாலே போதும். அப்போ இது 5 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து அப்ரோச் பண்ணுது, இப்படிக்கா போகுது. இது 5 கிட்ட வரைக்கும் போகும், ஆனா 5 டச் ஆகாது. அதுதான் அச்சீவ்ஸ் இல்ல, அப்ரோச்சஸ். அப்ப எந்த வேல்யூல அப்ரோச் பண்ணுது பாருங்க, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நான் தப்பா சொல்லிட்டேன், இதுதான் லெஃப்ட் இல்லையா. அப்ப 5ல இருந்து என்ன சொல்றது, ரைட் ஹேண்ட் சைடுல வந்து டச் பண்ணுது, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல டச் பண்ணுது. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 5 டச் பண்ணும்போது y உடைய வேல்யூ என்னது, -1.
அப்ப I can take this as left hand limit is -1. அதே போல right hand limit ன்னு சொல்லும்போது from the right hand side it approaches to 5. What is the value here? 1. அப்போ limit extends to 5 plus f of x is equals to 1. ரெண்டு டிஃபரெண்டா இருக்கா? They are not equal, right? So therefore I can say your left hand limit is not equals to right hand limit. Hence I can say limit extends to 5. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. Mod of x minus y, x minus 5 is இந்த sketch graph கொடுக்காம கவனிக்கிறீங்களா எல்லாரும்? Please. All of you. Yes, sir. இப்ப இந்த கிராஃப் கொடுக்கல. ஸ்ட்ரைட் அவே நான் வெரிஃபை பண்ணனும். இது வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா? Verify whether this limit exists or not. அப்ப left hand right hand limit equal ஆ இருக்கணும். That should be a finite ன்றதா இந்த ரூல். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். Limit extends to, we know the cutoff point is 5. அதனால left hand limit னா 5 minus mod of x minus 5 divided by x minus 5. நான் ஏற்கனவே absolute values படிச்சிருப்பீங்க பேசிக் அல்ஜிப்ரால. Modulus of x அப்படின்னு சொன்னா the value is x. The value is x when x is greater than 0. The value is minus x when x is less than 0. அதே போலதான் இங்க கட் ஆஃப் 5 ஆயிடுச்சு இல்லையா? அப்ப x minus 5 இப்போ இது எப்படி போடலாம்? Modulus of x minus 5 plus x minus 5 when x is greater than or equal to 0. அதே கண்டிஷன் என்ன போடலாம்? x minus minus of x minus 5 when x is less than 0. இதே கண்டிஷன் இங்க அப்ளை பண்ணலாம். அப்ப அதே தான் போட போறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா? அப்ப less than 5, sorry 5. Here you put 5. Less than 5. 5 க்கு கீழ இருக்கு. அப்ப 5 க்கு கீழ இருந்தா modulus of x எப்படி போடலாம்? Limit extends to 5 minus modulus of x minus 5 எப்படி போடலாம்? Minus of x minus 5 divided by x minus 5. அப்ப பாருங்க கேன்சல் ஆயிடுமா? வெறும் 1 தான் இருக்கும். That is called -1. The limit உடைய ப்ராப்பர்ட்டி அல்ஜிப்ரா தெரியும் உங்களுக்கு. அப்ப limit of -1 is -1 வந்துருச்சு பாருங்க. அதே போல limit extends to 5 plus greater than 5. What is the value? Plus x minus 5. I can put x minus 5 divided by x minus 5 cancel. The answer is 1. வந்துருச்சுங்களா? இது கிராஃப் யூஸ் பண்ணி போறது, இது டைரக்டா போறது. Any doubt in this? I'll just go moving on to the next problem. போலாம் அடுத்ததுக்கு. Limit x tends to 1. See the next problem. Limit extends to 1. Limit extends to 1. Limit extends to 1. Limit extends to 1. Sin pi x. Sin pi x. See the diagram? See the diagram? Sin pi x. So here we have 1. Here we have -1. Here we have 1. Here we have -1. Here we have 1, 2. This is 0. And -1. See the graph here. இந்த கிராஃபை பாருங்க. இங்க இருந்து இது ஸ்டார்ட் ஆகி இப்படி போகுது. இன்னும் கூட கீழே -1 இருக்கு, அது வரைக்கும் வந்துட்டு போயிட்டு ஒரு சைன் கர்வ் மாதிரி இங்க போகுது. மேல போய் 1ல டச் பண்ணிட்டு இது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி போடலாம். ஏன்னா இது வந்து 1க்கு நேரா -1க்கு நேரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு கர்வை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து இதுதான் 1, இதுதான் 2. எனக்கு உன்னுடைய கட் ஆஃப் பாயிண்ட் 1 சேர்ந்துதான். ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஐ வாண்ட் டு see the value. From the left hand side it approaches to 1. இல்லையா? From the approaches to 1. இப்போ நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், முக்கியமா இது ஏன் போடுறன்றது நான் சொல்றேன் கவனிங்க. இது வந்து from the left hand side, right hand side. இது left hand limit, இது right hand limit. இது ஒன்ன லெஃப்ட் சைட்ல இருந்து நோக்கி போகுது, இது ஒன்ன ரைட் சைட்ல இருந்து நோக்கி போகுது. approaches to 1 from the left hand side and the right hand side. What is y value? யாராவது சொல்ல முடியுமா? What is y value? அப்ப ரெண்டுமே அப்ரோச் பண்ணும்போது y உடைய வேல்யூ எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, the curve
நல்லா கவனிங்க, இங்க மேல இல்ல, இந்த கர்வ் அதுக்கு மேலேயே இருக்குது, கிட்டத்தட்ட இந்த y x axis மேலேயே இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா லிமிட் x tends to 1 minus sin pi x which is equals to, I can write this as 0. ஏன் தெரியுமா? பாருங்க, அந்த இது ஜம்ப், இது கர்வ் வந்து இப்படி பெண்ட் ஆகி வரும். அப்ப இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா 1 ன்னு சொல்லும் போது x உடைய வேல்யூ, y என்பது 0. அப்ப இது 0வா அப்ரோச் பண்ணும் y. அப்ப இத 0ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதே போல லிமிட் x tends to 1 plus sin pi x, அதனுடைய வேல்யூ எதை நோக்கி தான் வருது? 1 நோக்கி ரைட் சைடுல வரும்போது அதுவும் எங்க தான் இருக்குது? 0. அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? so both are 0. அப்ப நான் என்ன சொல்லலாம், இதனுடைய வேல்யூ x sin tends, இப்ப நீங்க ஒண்ணா போட்டு பாருங்களேன், x க்கு பதிலா 1 போட்டு பாருங்க, sin pi, what is sin pi உடைய வேல்யூ? 0. அப்ப therefore I can say limit x tends to 1 minus sin pi x, சரி 1, வெறும் 1 போடுங்க, exist அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். எனி டவுட்ஸ்? இப்ப வேற டைப் போறோம் பாருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பண்ணிட்டப்பா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். இப்ப அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பாருங்க. so let us take, so this is x axis, this is y axis, right? So here we have minus pi by 2 plus pi by 2 pi 3 pi by 2. இந்த 3 pi by 2 இருக்கு இல்லையா, pi by 2 minus pi by 2 3 pi by 2, அதுக்கு நேரா என்ன பண்ணுங்க, you just draw the line. இந்த மாதிரி ஒரு டாட்டட் லைன் போட்டுங்க, டாட்டட் லைன் போட்டுங்க. அவன் குடுத்துறான் கிராஃப், நான் போடல. இது என்ன கிராஃப் தெரியுமா? tan கிராஃப். ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். சைனு காசுக்கு எல்லாருக்கும் கிராஃப் தெரியும். இந்த tan கிராஃப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த இது வந்து y x கிராஸ் பண்ணி இப்படி வந்து கிராஃப் கிட்டத்தட்ட இப்படி வந்து இது அப்படியே இன்ஃபினிட்டி நோக்கி போகும். அதேதான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி டிஸ்கிரீட் வேல்யூஸ்ல வரும். அத வந்து சாரி பை வழியா வரும், தப்பாப்பட்ட பை வழியா போகும். tan பை தான் 0. சரியா? சோ அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க இருந்து அப்படியே இந்த இடத்துல இருந்து அப்படியே இது வந்து 2 பை இப்படி ஒரு கிராஃப் கொடுத்துருக்கான்ப்பா. இப்போ இது லிமிட் எக்ஸிஸ்டா? எந்த ஃபங்க்ஷன் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 tan x. so this is a tan x curve. நல்லா கவனிச்சுங்க, இதுதான் tan x உடைய curve. so please listen carefully, this is called the tan x curve. அப்ப நான் என்ன பண்ணணும், லெஃப்ட் ரைட் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். இருந்தா எக்ஸிஸ்ட் ஆகுது, இல்லன்னா எக்ஸிஸ்ட் இல்ல. அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர். கவனிக்கிறீங்களாமா? சாரிகா, நிரஞ்சனா, யுவஸ்ரீ, மொபினா? எஸ் சார். பாய்ஸ் ரைட், தேங்க் யூ. Yes. பாருங்க நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு, பை பை 2 மைனஸ் அப்படின்னா லெஃப்ட். இட் அப்ரோச்சஸ் டு, இங்க இருந்து பாருங்க, இது அப்ரோச்சஸ் டு பை பை 2. அப்போ இது பை பை 2 நோக்கி போகும் பொழுது y உடைய வேல்யூஸ் பாருங்க, அப்படியே போன வாட்டி போட்ட மாதிரி தொடராம போயிட்டே இருக்குது கண்டினியூஸ்லி. அப்போ இதோடைய வேல்யூ என்ன சொல்லலாம்னா which is equals to infinity. அதே போல ரைட் அப்ரோச் from the right hand sideல இருந்து இந்த x equals to pi by நோக்கி வருது. இதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா minus pi by 2. limit extends to pi by 2 plus f of x is equals to minus infinity. அப்ப ரெண்டுமே நாட் ஈக்குவல் இல்லையா? அப்ப we can say left hand limit is not equals to right hand limit. Therefore I can say limit extends to pi by 2 tan x does not exist. Does not exist. Please take down. Please take down. Now we are going to see the another type. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? கிராஃப் கொடுத்திருந்தாங்கன்னா using the graph how to say whether it is exist or not. Very simple 2 mark question தான். இப்ப see the next one. See the next one.
sketch the graph of f, identify the values of x naught, sketch the graph of f, then identify the values of x naught for which limit extends to பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல இது எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்ப பாருங்க இங்க ஃபங்க்ஷன் இப்ப கொடுத்துட்டாங்க. முதல்ல அந்த இது எழுதிங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றது. லிமிட் x tends to x naught, limit x tends to x naught, f of x exists, f of x exists where f of x is equals to, சொல்லிட்டா x is equal, நாங்க எழுதுறத இங்க திரும்பி எழுதிருக்கேன். f of x is equals to ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்திருக்கான் பாருங்க, x square where x is less than or equal to 2. சரியா? அடுத்தது 8 minus 2x where 2 less than or equals to, sorry, 2 less than x less than or equal to 4. Next one 4, your x is greater than or equal to 4. முதல்ல இதுக்கு வந்து நம்பர் லைன் வரைஞ்சிங்க. நம்பர் லைன் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஈஸி அதுதான். இப்ப இத ரொம்ப யூஸ்ஃபுல்லா நீங்க வச்சுக்கலாம். இதை இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 2, அப்ப இந்த 2 என்ற பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுங்க. இதுக்கு கீழே வருது 2, அதுக்கு கீழே 2 இன்க்ளூட் பண்ணிடணும். 2 அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸ்க்குலாம் என்ன ஃபங்க்ஷன்னா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து 2 4, 2 சேர்க்க கூடாது, அதனால இது ஓப்பன் இன்டர்வல். இதுக்கு பேர் க்ளோஸ்ட் இன்டர்வல். க்ளோஸ்ட் இன்டர்வல்னா இன்டர்வல்ஸ் சேர்த்துக்கணும், ஓப்பன் இன்டர்வல் சேர்த்துக்கணும். 2 சேர்க்க கூடாது. 4, ஆனா இங்க லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு இருக்குல்லையா, அப்ப 4 சேர்த்துக்கலாம். அப்ப ஈக்குவல் டு 4 போது 2ல இருந்து 4 வரைக்கும் the function is 8 minus 2x. எப்பலாம் x equals to 2 க்கும் 4 க்கும் நடுவுல வருதோ சொல்லுமா Sir, less than 4, sir. 8 minus 2x. right, less than 4 right, இதுதான் greater than, right, thank you. அப்போ இது வந்து என்ன பண்ணிடணும், ஓப்பன்ல போட்டுறணும். 4 ஏ சேர்த்து கூடாது. 2.1 ல இருந்து 3.9 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ்க்கு the function is 8.6. 4 ல இருந்து இன்ஃபினிட்டி, greater than 4 னா up to infinity வரைக்கும் இங்க எல்லாமே கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். இப்போ இந்த கிராஃபை எனக்கு வரைய சொல்லியிருக்காங்க. வரைஞ்சிட்டு அதுல இருந்து எங்கெல்லாம் இது வந்து அது வேற நெக்ஸ்ட் படிப்போம். எங்கெல்லாம் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல, எந்தெந்த பாயிண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆக மாட்டேதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப பாருங்க, நான் இப்ப ஃபர்ஸ்ட் டேபிள் போட போறேன். ஐ எம் கோயிங் டு டிரா த டேபிள் ஹியர். என்ன டேபிள் அப்படின்னா, நீங்க டைரக்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன வேல்யூஸ் எடுக்கிறேன், சம் வேல்யூஸ், எக்ஸுக்கு சில வேல்யூஸே எடுக்க போறேன். எக்ஸுக்கு சில வேல்யூஸ் less than 2 இல்லையா, less than 2னால நான் என்ன பண்றேன், -2 -1 இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட்ல போட்டிருப்பீங்க. 0 1 2 வரைக்கும் போட்டுரு, 1 2 வரைக்கும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2ல இருந்து 3 4 இல்ல, அதுக்கப்புறம் 4க்கு அப்புறம் 5 6 7 8 இந்த வேல்யூஸ் போட்டுருங்க. முதல்ல 2 வரைக்கும் இருக்கிற ஃபங்க்ஷன் அது x ஸ்கொயர். அப்ப 2 வரைக்கும் இருக்கிற ஃபங்க்ஷன் அப்ப f of x எப்படி இருக்கும்னா -2 2 ஸ்கொயர் பண்ணா 4, -1 1 ஸ்கொயர் பண்ணா 1, 0 1 4. இதுக்கு மேல வரக்கூடாது, ஃபங்க்ஷன் மாறிடும். 2க்கு கீழே வரைக்கும் தான் x ஸ்கொயர். 2க்கு அப்புறமா அந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறிடும், 8 minus 2x. 8 minus 2x. நான் இந்த 2க்கு நடுவுல ஒரு 2.5 கூட எடுத்துக்கலாம். சரிங்களா, 2.5 and 3 அப்படின்னு எடுத்துங்க. அப்ப 2.5 அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2.5 வந்து 5 we can get 3, கரெக்ட்டா? எங்க கிடைக்கும் 3 னா செகண்ட், இந்த ஃபங்க்ஷன்ல வராது. now the function இங்க வேணா போட்டுங்க, f of x னா x ஸ்கொயர். இந்த ஃபங்க்ஷன் 8 minus 2x. 8 minus 2x 2 வரைக்கும் வராது. 2.5 க்கு 3 க்கு மட்டும் தான் வரும். 2.5 க்கு the answer is 3. இப்போ x க்கு பதிலா 3 போடுங்க, 6. 8 minus 6 is 2. 4 வந்த உடனே ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட். இது வரைக்கும் வராது, இதுக்கெல்லாம் வரவே வராது. இதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா 4க்கு அப்புறம் 4 4 4 4 4 ஒரு கான்ஸ்டன்ட் இது வந்துரும். இப்போ கிராஃப் வரையலாமா? now we'll draw the graph. Are you all ready for the graph? கிராஃப் வரையலாமா? ரைட். இப்போ பாருங்க, x வேல்யூஸையும் y வேல்யூஸையும் அப்ளை பண்ண போறேன்.
now you take x, this is called y. இப்போ நான் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணணும். இப்போ நீங்க வேணா அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா? இந்த கர்வ் அனாலிசிஸ் இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிங்க. பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ். அப்ப கோஆர்டினேட்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் -2, 4. ஃபர்ஸ்ட் ஒன் -1, 1. நெக்ஸ்ட் 0, 0. நெக்ஸ்ட் 1, 2. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டயக்ராம். செகண்ட் 2.5, 3. தேர்ட் 3, 2. அதுக்கப்புறம் அடுத்த மூணாவது கிராஃப் 5, 4, 6, 4. அப்படியே போயிட்டே இருக்கும். 7, 4 and so on. ஒரு மூணு கிராஃப் பிளாட் பண்ணாலே போதும், கிராஃபை வரைஞ்சிடலாம். ஈஸியா ஐ கேன் ட்ரா த கிராஃப் இல்லையா? வேணும்னா நீங்க இன்னொன்னு கூட எடுத்துக்கலாம். 3.5 கூட எடுத்துக்கோ. இந்த இடத்துல இன்னொன்னு 3.5 எடுத்தா என்ன வரும்? If I take 3.5, then I'll get what? 3.5. 8 minus 2x is 7. அப்ப we'll get 1. 3.5 எடுக்கிறீங்க, we'll get 7, 1. இப்ப பிளாட் பண்ணிடலாமா? கிராஃப் பிளாட் பண்ணிடலாமா? ரைட், யூ கேன் ட்ரா த கிராஃப். இப்ப பிளாட் பண்ணிடலாமே. எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்ப இங்க இருந்து 1, 2, 3 போட்டுக்கலாமா? சும்மா ரஃபா போடுங்கம்மா. நோட் 3, 4, 5, 6. அதே போல -1, -2, -3. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா we'll get 1, 2, 3, 4. -1, -2, -3, -4. கிராஃப் கொஞ்சம் நீட்டா வரைங்க. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, கிராஃப் பிளாட் பண்ணுங்க. So will you plot the graph? -2, 4. அப்ப -2, 4னா somewhere here. -2, 4. எல்லாம் கவனிக்கணும். கிராஃப் இப்ப போடுறத சொல்லி தரேன். அடுத்தது பாருங்க, -1, 1. -1, 1னா இங்க வரும். அதுக்கு அடுத்தது 0, 0. அதுக்கப்புறம் 1, 2. 1, 2 somewhere here. So 1, sir. 1, 1. Thank you. 1, 1 இல்லையா? So 1, 1. Sorry. So அப்ப 1, 1னா somewhere here. 1, 1. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா draw the graph. ஒரு பேராபோலா மாதிரி வரும். இப்போ இங்க இதோட ஸ்டாப் ஆயிடும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஏரோ மார்க், இட் வில் கோ ஆன் கண்டினியூவா போயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஏரோ மார்க் ஒன்று போட்டீங்கன்னா இட் வில் மூவ் ஆன் கோயிங் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப இந்த சைட்ல 2க்கு அப்புறம் வரக்கூடாது. ஏன்னா லெஸ் தென் ஃபங்க்ஷனை பாருங்க, இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டான். கரெக்ட்டுங்களா? அந்த 2க்கு மேல அந்த கிராஃப் யூஸ் பண்ண. அடுத்தது 2க்கு மேல அது 8 - 2x. அடுத்த பாயிண்ட பாருங்க, 2.5, 3. 2.5, 3 இல்லையா? அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2.5, 3. 2க்கு நேரா ஒரு வேல்யூ போட்டுருங்க பாத்தீங்களா? அதையும் எடுத்துங்க. 2, 4. 2, 4 இல்லையா? நான் இங்க தப்பா போட்டேனமா? சாரிமா. 1, 1னா இங்கதான் வரும். 1, 1னா இங்க 1. 2, 4னா இந்த இடத்துல வரும். அப்ப இப்படி ஜாயின் பண்ணிங்க. இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். 4 அடையக்கூடாது. 4க்கு முன்னாடி போய் நிற்கும். ஏன்னா எக்ஸாக்ட்லி 2 உடைய வேல்யூ வரக்கூடாது. 2க்கு முன்னாடி வேல்யூ 1.9999 வரும். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் ஈக்குவல். இங்க வந்து ஒரு ஹோல் போட்டுங்க. அப்ப ஹோல் போட்டா என்ன அர்த்தம்னா அது வந்து அந்த இடத்துல வந்து சேராது. 4 பாயிண்ட் கிட்ட வரைக்கும் வரும். எக்ஸாக்டா 4ஆ மாறாது. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்திருக்கா? 2.5, 3. அப்ப 2.5, 3 இங்க. அதுக்கப்புறம் 3, 2. 3, 2 இங்க. அதுக்கப்புறம் 3.5 மாத்தி போட்டோம்னா 3, 2. அதுக்கு அடுத்தது 3.5, 1. 3.5, 1. இப்ப இது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் இது கிட்ட 4 கிட்ட வரைக்கும் போகும். ஏன்னா அதுவும் 2க்கு க்ளோஸா இருக்குல்ல. பாருங்க, 2 டச் ஆகும்போது அந்த கிராஃப்ல பாருங்க 2ல அது முடியுது. அந்த ஃபங்க்ஷனு இது 2ல ஸ்டார்ட் ஆகுது. 8 - 4x 2ல ஸ்டார்ட் ஆகுது. அவங்க ரெண்டுமே இந்த 4 கிட்ட போக மாட்டாங்க. ஆனா 4 கிட்ட போயிருப்பாங்க. ஆனா 4 தொட மாட்டாங்க. அப்ப இந்த லைனை ஸ்ட்ரைட் லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? we can ஸ்ட்ரைட் லைன் எது வரைக்கும் போகும்னா 4 வரைக்கும் போகும். x உடைய வேல்யூ 4 கிட்ட வரைக்கும் போகும். 4ல போய் ஜாயின் ஆகாது. 4 கிட்ட வரைக்கும் போகும். இது ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அப்ப ஹோல் போட்டா என்ன அர்த்தம்னா அது வெரி approaches to 4 but not exactly 4. கர்வ் முடிஞ்சிச்சா? அடுத்தது போட போறோம். 5, 4. 5, 4 எங்க இருக்கும்? 5, 4 இல்லையா? அப்படிதானே? 5, 4 தானே? நெக்ஸ்ட் இல்ல 4ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 4ல இருந்தே 4, 4. அப்ப 4ல இருந்தே 4, 4. 4, 4. அப்ப 5, 4. 6, 4.
7, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஃபார்ம் பண்ணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஃபார்ம் பண்ணும். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 3 கிராஃபை வரைஞ்சிட்டோமா? கரெக்டா? கேர்ள்ஸ் புரிஞ்சிடுச்சா எல்லாருக்கும்? இப்ப இந்த கிராஃப் நான் இந்த இது வரைக்கும் இருக்கட்டும். இப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும். எனக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்கான்? லிமிட் x tends to x naught f of x exist. இப்ப இந்த 3 பிரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. f of x ல இங்க 2 கட் ஆஃப் பாயிண்ட் வரும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா? x square s less than or equal to 2. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 8 minus 2x e2 less than x less than 4. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? கான்ஸ்டன்ட் 4 x is greater than or equal to 4. அப்ப 2 கட் ஆஃப் பாயிண்ட் இருக்கு பாருங்க. இது ஒரு கட் ஆஃப் பாயிண்ட், இது ஒரு கட் ஆஃப் பாயிண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் நான் 2 க்கு கண்டுபிடிக்க போறேன். லெஃப்ட் ரைட் அண்ட் லென்த் இந்த மாதிரி கொடுத்தா 2 இருக்கு கட் ஆஃப் பாயிண்ட். நவ யூ ஜஸ்ட் இந்த டேபிள ரப் பண்ணிடுறேன். நீங்க டேபிள் புரிஞ்சிச்சுல எல்லாருக்கும்? பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் क्वेश्चनல கேக்குறான் சில சமயம். இது 11th க்கு நெசசரிலி, அதனால தான் நீங்க டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம் சொன்னேன். 11th க்கு I am just focusing on your exam point of view ல this is very important problem. இன்னொன்னு போடுறேன் இதே மாதிரி. இப்ப பாருங்க, நல்லா கவனிச்சீங்க. ஃபர்ஸ்ட் லிமிட் x tends to 2 minus the function f of x. அது எது வேணா இருக்கட்டும். இப்ப 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து போகுது. இந்த சைடுல இருந்து 2 நோக்கி போகுதுப்பா. கிட்ட வந்துருச்சு. இப்ப y உடைய பாயிண்ட பாருங்க. y உடைய பாயிண்ட் எங்க இருக்குது? y உடைய பாயிண்ட் எதை நோக்கி போகுது? அது இது from the left hand side it towards 2. அப்ப towards 2 ரீச் பண்ணும்போது y உடைய ஃபங்க்ஷன் உடைய வேல்யூ என்ன இருக்கும் பாருங்க. எதை அப்ரோச் பண்ணி போகுது? அது சொல்லுங்க, எதை அப்ரோச் பண்ணி? 4. அப்ப this value is equals to 4. அதுக்கு அடுத்தது லிமிட் x tends to 2 plus f of x is equals to, அதாவது ரைட் சைடுல இருந்து அப்ரோச் பண்ணுது, ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து அப்ரோச் பண்ணுது, 2 நோக்கி அப்ரோச் பண்ணுது. ஒரு கர்வ், இதான் அந்த கர்வ். 2 நோக்கி 4ல இருந்து 2 நோக்கி வருது. இத 2 அப்ரோச் பண்ணும்போது y எதை நோக்கி அப்ரோச் பண்ணுது? 4 எதை நோக்கி அப்ரோச் பண்ணுது? 4. அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ரெண்டுமே ஈக்குவல். லிமிட் x tends to 2 minus f of x is equals to limit x tends to 2 plus f of x. அதனுடைய மதிப்பு ஈக்குவல் டு 4. அப்ப நான் என்ன சொல்லிடலாம்? இந்த ஃபங்க்ஷன் லிமிட் x tends to 2 f of x exist. அப்ப 2 என்ற கட் ஆஃப் பாயிண்ட்ல இந்த 2 கிராஃப் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப இன்னொரு கட் ஆஃப் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அப்ப 2 கட் ஆஃப் பாயிண்ட்ஸ் 2 என்பதுல எல்லா இடத்துலயும் இது எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது. all the points it exists. அப்ப x0 என்றது 2ஐயும் குறிக்கும், x0 என்றது 4ஐயும் குறிக்கும். அப்ப x0 என்ற பாயிண்ட்ல everywhere it exists. எல்லா பாயிண்ட்லயும் பாருங்களேன், towards 2 வரட்டும், towards -1 வரட்டும், towards 1 இருக்கட்டும், towards 2 இருக்கட்டும், எல்லா பாயிண்ட்லயும் லெஃப்டோ ரைட்டோ மேட்ச் ஆகும். அப்ப நான் என்ன சொல்லலாம்? x tends to 2 f of x exists ன்னு சொல்லியாச்சு. இப்ப அடுத்த கட் ஆஃப் பாயிண்ட் என்னமா? 4 இல்லையா? அப்ப அதுக்கு கண்டுபிடிக்க போறீங்க. இது கிராஃப்ல தான் பார்க்கணும். சாதாரண ப்ராப்ளம்னா ரொம்ப ஈஸி. இப்ப லெஃப்ட் 2 மைனஸ் இல்லையா? இப்ப கட் ஆஃப் பாயிண்ட் மாறிடுச்சு. 4 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து 4 அப்ரோச் பண்ணுது. ஆல்ரெடி 2 வரைக்கும் படிச்சுட்டேன் நான். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2ல இருந்து பாருங்க அப்ரோச் பண்ணுது, 4 நோக்கி அப்ரோச் பண்ணுது. இப்ப இந்த 4 நோக்கி அப்ரோச் பண்ணும்பொழுது இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கர்வ், இது ரைட் ஹேண்ட் சைட் கர்வ். நல்லா கவனிச்சீங்க, இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கர்வ். இந்த ஸ்லாண்டிங் மாதிரி ஒரு லைன் இருக்கு இல்லையா? அது 4 நோக்கி வருது. இப்ப யாருன்னா கேர்ள் சைடுல சொல்லுங்க பார்க்கலாம். when it approaches to 4, what is the y value? 0 sir. very good it approaches. அதுக்கு ஐடி இல்ல பாருங்க. இந்த y க்கு மேலே படுத்துனுக்குது, x க்கு மேலே படுத்துனுக்குது அந்த லைன். பாருங்க அந்த இடத்துல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா limit x tends to 4 minus f of x equal to 0. limit x tends to 4 plus right hand limit. அப்ப 4 நோக்கி ரைட் சைடுல இருந்து எந்த கர்வ் வருது? இது வருது. 4 கிட்ட வந்துருச்சு இல்லையா? 4 அப்ரோச் ஆயிடுச்சு. 4 அப்ரோச் ஆகும் பொழுது y உடைய வேல்யூ என்ன இருக்குது? 4 sir. y உடைய வேல்யூ 4. வெரி குட். f of x நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சிட்டீங்க. இப்போ 4 இந்த ரெண்டு லிமிட் வேற வேற இல்ல. limit x tends to 4 minus f of x is not equals to limit x tends to 4 plus f of x. இது ரெண்டும் not equal. அப்ப therefore என்ன சொல்லலாம்னா limit x tends to 4 f of x does not exist. அப்ப என்ன क्वेश्चनல கேட்டிருக்கானா எந்த பாயிண்ட்ல for which limit for identify the values of x0 for which limit f of x exists. அப்ப x0 equals to 2 என்ற பாயிண்ட்ல exist ஆகுது, x0 is equals to 4 என்ற பாயிண்ட்ல does not exist. இதை எழுதிங்கன்னா you will get 5 marks.
இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். எனி டவுட்? இன்னொரு சம் போட்டா இன்னும் கிளியர் ஆயிடுவீங்க, பக்காவா மாறிடுவீங்க. சோ நெக்ஸ்ட் சம் போலாமா? மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது வந்து டைரக்ட் வேல்யூஸ் போட்டோம் இல்லையா? இப்ப trigonometric போலாமா நெக்ஸ்ட் சம்? Yes, Yes, sir. sir. Yes, sir. Yes, right. f of x is equals to sin x. f of x is equals to sin x, x less than 0, 1 minus cos x, 0 less than or equals to x less than or equals to pi, cos x, x greater than pi. Okay? இப்ப இங்க போன வாட்டி மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த கிராஃப். அப்ப அதுக்கு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியே ஆகணும். இப்ப பாருங்க, ரெண்டு கட் ஆஃப் பாயிண்ட் இருக்கு, ஒன்னு 0, இன்னொன்னு பை. அதுக்கு தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ இல்லையா? அதுக்கு அடுத்து எக்ஸ் வந்து சைன் எக்ஸ், இன்னொரு ஃபங்க்ஷன் 1 மைனஸ் காஸ் எக்ஸ், இன்னொரு ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸ். இப்ப மூணுத்துக்கும் தகுந்தா போல வேல்யூ எடுத்துக்கணும். இது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0க்கு முன்னாடி வேல்யூஸ் சில ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கலாமா? ஐ கேன் டேக் மைனஸ் பை பை 2, அதுக்கப்புறம் 0, கட் ஆஃப் பாயிண்ட் வந்துருச்சு 0. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பை பை 2க்கு நடுவுல ஒரு வேல்யூ பை பை 2 எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பை, அதுக்கப்புறம் பைக்கு மேல கிரேட்டர் தென் பை அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ கேன் டேக் 3 பை பை 2. அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ எடுக்கிறேன் 2 பை. போதுமா? வேற என்ன வேல்யூ எடுக்கணுமா? ஈஸியா கால்குலேட் பண்ற மாதிரி எடுத்துட்டேன் நான். சரியா? பாய் சைட்ல சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் மைனஸ் பைனா அதனுடைய ஃபங்க்ஷன் sin x. 0 வரைக்கும் அதுதான் போடணும், லெஸ் தென் 0 வரைக்கும் இல்லையா? அப்ப என்ன வரும்? sin ஆஃப் மைனஸ் பை. யாரா சொல்லுங்க, sin மைனஸ் தீட்டா என்னது? வாட் இஸ் sin மைனஸ் பை? which is equals to minus sin pi. Sin pi உடைய வேல்யூ 0. 0, minus sir. 0. I'll get this as 0. Next minus pi by 2, அதனுடைய ஃபங்க்ஷன் sin x தான். sin minus pi by 2, we can write this as minus sin pi by 2. sin pi by 2 உடைய வேல்யூ 1. I can write this as minus 1. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் 0 எதுக்கு சொந்தமானது? 1 minus cos x. அப்புறம் இதுக்கு அப்புறம் இவன் முடிஞ்சிச்சு, இவனை போடவே கூடாது வேல்யூ. அப்ப 1 minus cos x க்கு வாங்க. அப்ப 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். cos 0 is 1. அப்போ 1 minus 1 which is equals to 0. அதுக்கு அடுத்து cos pi by 2. cos pi by 2 போட்டா என்னமா வரும்? 1, sir. cos pi by 2. cos pi by 2 எதுக்கு உரியது? 1. ஏன்னா cos pi by 2 is 0 இல்லையா? அதனுடைய வேல்யூ 1 வரும், which is equals to 1. I can write this as 1. அடுத்தது பையும் இவனுக்கே சொந்தமானவன் தான். cos pi is equals to minus 1. அப்ப minus of minus plus 1, 1 plus 1, 2. இதுக்கு மேல இவனுக்கு வேல்யூ வராது. சரியா? அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் பை, 3 pi by 2. 3 pi by 2 அது 3 into 90, 270 டிகிரி. இப்ப இங்க என்ன இருக்கு? cos 270 டிகிரி. அப்ப cos 270 டிகிரி எப்படி போடலாம்? cos 270 டிகிரி யாராவது சொல்ல முடியுமா? cos 3 pi by 2. cosல pi by 2 வந்தாலே 0 தான். அப்ப 3 pi by 2 வந்தானா எது வந்தானா? that is called 0. நெக்ஸ்ட் cos 2 pi. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இந்த இன்ஸ்லாம் கவனிச்சீங்க. cosல 0, 2 pi, 4 pi ஈவன்ல வந்தா that value is 1. cosல இதே ஈவன் இது ஆட்ல வந்தா pi, 3 pi, 5 pi, then the value is equals to minus 1. அப்ப இங்க cos 2 pi னா என்ன வருமா? what is the value of cos 2 pi? வினோதினியா, உங்க பேர்னா மறந்து போச்சு எனக்கு டக்குன்னு. சொல்லுங்கம்மா. what is cos 2 pi boys? Sir, 1, sir. 1. எப்பதான் சொல்லி கொடுத்தேன் 1. அப்ப therefore the value is 1. இப்ப பேர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, minus pi, 0. ஃபர்ஸ்ட் கிராஃப் minus pi by 2, minus 1. செகண்ட் கிராஃப் 0, 0.
pi by 2, 1. Third graph pi, 2. Fourth graph இதுல வந்து 3 pi by 2, 0 and 2 pi 1. சரிங்களா? ரைட். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நான் கிராஃப வரைய போறேன். அங்கதான் பார்க்கணும். இந்த இடத்துல நான் கிராஃப வரைகிறேன். குட்டியா வரைகிறேன். நீங்க பாத்துங்க. So now இப்போ என்னென்ன வேல்யூஸ் எடுத்தனோ அதெல்லாம் போட போறேன். பாருங்க. First I have taken minus pi. அதனால minus pi by 2. This is 0. Pi by 2. Pi. 3 pi by 2. கொஞ்சம் இது ஸ்பேஸ் இல்லாதனால கொஞ்சம் சின்னதா வரையறேன். நீங்க வேணா கொஞ்சம் பெருசா வரைஞ்சீங்க. 2 pi. போட்டாச்சா? இப்ப பிளாட் பண்ணலாமா கிராஃப? minus pi, 0. அப்ப இந்த இடத்துலயே இருக்கும். அதுக்கப்புறம் minus pi, 0. minus pi by 2, -1. minus pi by 2, -1. இது வந்து -1. இது வந்து -2. இது வந்து 1. இது வந்து 2. minus pi by 2, -1. இல்லையா? அதுக்கு அடுத்தது பாருங்க 0, 0. இப்போ இதை அப்படி ஜாயின் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஹோல் கூட போட்டுங்க. ஏன்னா 0ல வரக்கூடாது, ஆனா அதுக்குள்ள இருக்கும். சரியா? ரைட். இது ஒரு கர்வ். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க pi by 2, 1. pi by 2, 1ன்றது எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். pi by 2, 1. So we'll get pi by 2, 1. அதுக்கு அடுத்தது பாருங்கம்மா நெக்ஸ்ட் அத்தனை pi, 2 இல்லையா? pi, 2. இந்த கிராஃப் பாருங்க கிட்டத்தட்ட இப்படி போயிட்டு கிராஃப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா we'll get 3 pi by 2, 0. மறுபடியும் இந்த இடத்துல வந்துருச்சு 3 pi by 2, 0. அப்புறம் 2 piக்கு வந்து 1. 2 pi வந்து 1 ஆயிடுச்சு. அப்ப இந்த கிராஃப் எப்படி போனா ஒரு கர்வ் மாதிரி போடணும். இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்துச்சு. 3 pi by 2, 2 pi வந்து 2 pi, 1. இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. நடுவுல ஒரு இடத்துல பிரேக் ஆயிருக்குது. இப்போ இந்த பைக்கு நேரா 2 இருக்கு. 3 pi by 2 னா 270 டிகிரி. இதுக்கு நடுவுல என்ன ஒரு வேல்யூ சொல்லுங்களேன். இதுக்கு நடுவுல என்ன ஒரு வேல்யூ? பைக்கு மேல பைக்கும் 3 pi by 2 270க்கும் ஒரு நடுவுல ஒரு வேல்யூ சொல்லுங்க. 225 டிகிரி எடுத்துக்கலாமா? 225 டிகிரினா எவ்வளவு இதுல மல்டிப்ளை பண்ணா 5 divided by 360 இல்லையா? 180 சாரி 5 divided by 180. இது வந்து 45ல 5 டைம்ஸ் போகும். இந்த 4 டைம்ஸ். therefore 5 pi by 4. so somewhere 5 pi by 4 ன்னு எடுத்துக்கிறேமா ஒரு வேல்யூ. ஏன் சொல்றேன் இப்போ 5 pi by 4 ன்னு நான் வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்போ 5 pi by 4 இந்த இடத்துல இருக்குது. அப்போ cos x தான் அதுக்குரிய சொந்தக்காரன். அப்ப நான் x is equals to 5 pi by 4 னா அந்த ஃபங்க்ஷன் யாருக்குரியது? cos 5 pi by 4 that is 225 degree. cos 225 எப்படி போடலாம்? 180 plus 45 degree. அப்ப 180 plus 45 இல்லையா? what is இது cos 180 plus theta? எந்த குவாட்ரண்ட்? third quadrantல எது பாசிட்டிவ்? all silver teacups tan cotona. அப்ப we'll get what? minus cos 45 degree இல்லையா? minus cos 45 degree. what is cos 45 degree? minus 1 by root 2. minus 1 by root 2 இல்லையா? which is equals to minus 1 by root 2. minus 1 by root 2. we'll get minus cos 45 degree இல்லையா? so we'll get minus 1 by root 2. அப்போ which is இதனுடைய வேல்யூ என்ன தெரியுமா? அப்ராக்சிமேட்டா வரும் -√2ல பண்ணா -√2 divided by 2 1.4 divided by 2 which is equals to approximately 0.7 -0.7. அப்ப இந்த வேல்யூ கீழே வருது பாருங்கம்மா. இந்த y உடைய வேல்யூ 0.7 கிட்டத்தட்ட இங்க வந்திருக்கு. இந்த இடத்துல வந்திருக்கு கர்வ் 0.7. இப்போ நீங்க இதெல்லாம் ரப் பண்ணிட்டு நீங்க நல்லா வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எத்தனை கட் ஆஃப் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இங்க? யுவஸ்ரீ, தாரிகா, நிரஞ்சனா சொல்லுங்கம்மா. how many cut off? 2 cut off points. ஃபர்ஸ்ட் நான் 0க்கு பாத்துற போறேன் இல்ல? approaching from 0 limit x tends to 0 minus your f of x. 0 நோக்கி போகுது. it goes to 0.
What happens to y value? 0 நோக்கி போனா y அங்கே தான இருக்குது. y Zero, நவரலே 0. Limit extends to 0 plus f of x approaches to 0. இதான் ரைட் கர்வ். இங்க இருந்து கீழ வருது, ரைட்ட நோக்கி வருது, 0 நோக்கி அப்ரோச் பண்ணுது towards 0 from the right hand side. Then the y value is also approaches to 0. These two are equal. Limit extends to 0 minus is equals to f of x is equals to limit extends to 0 plus f of x, which means that x naught is equals to 0 is exist. In the point exist ஆகுது. அடுத்து இரண்டாவது கட் ஆஃப் பாயிண்ட் அது பை. லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு பை மைனஸ் f of x. இப்போ நான் பையை நோக்கி போறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா, இட் கோஸ் டு பை. பை உடைய வேல்யூ பாருங்க ஆல்மோஸ்ட் 2. அப்ப பை உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா இட் கோஸ் டு 2. இது நோக்கி போகுது 2. அப்ப ஃப்ரம் திஸ் ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து நான் டச் பண்றேன் இத. இந்த பாயிண்ட் பையை நோக்கி எக்ஸ் வேல்யூ போகுது, ஆனா y டுவர்ட்ஸ் 2. அப்ப நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் ரைட் திஸ் as 2. கரெக்டா? I can write this as 2. ஆனா இதே பை பிளஸ் பாருங்க என்ன நடக்குதுன்னு. யாராவது இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். x tends to pi plus f of x is equals to what? When it is minus 1, sir. Very good, very good, very good. It approaches to minus 1. It approaches to minus 1. But therefore the answer is ரெண்டுமே not equal. Left hand limit is not equals to right hand limit. Therefore x not equals to pi does not exist. அவ்வளவுதாமா. ரெண்டு ப்ராப்ளம் போட்டேன் கிளியரா. இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் யூ மஸ்ட் நோ தட். நெக்ஸ்ட், மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட். evaluate limit extends to 3. Next problem, evaluate x tends to 3. இப்ப இந்த கிராஃப் இதெல்லாம் வரையறதுலாம் கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் கவலைப்படாதீங்க, ஸ்கெட்ச் எல்லாம் பண்ண வேண்டாம். we just problems டைரக்டா போட போறோம் இனிமேல். evaluate limit extends to 3. evaluate limit extends to 3. x square minus 9 divided by x minus 3. If it exists by finding f of 3 minus f of 3 plus. இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of f of 3 minus f of 3 plus? Right hand rule equal to left. Very good. Left side is right. இது எப்படி போடலாம்னா வேற ஒண்ணும் கிடையாது. limit extends to 3 minus f of x is equals to limit extends to 3 plus 3. வேற ஒண்ணும் கிடையாது. அததான் இப்படி கொடுத்திருக்கான் இல்லையா? so and f of 3 plus not equal, நான் ஈக்குவல் எடுத்துருங்க and. இப்ப பாருங்க இது எப்படி போடுறதுன்னு பாருங்க. left hand side minus right hand side. first f of 3 minus கண்டுபிடிப்போம். f of 3 minus, how will you find out f of 3 minus? f of 3 minus நான் கண்டுபிடிக்கணும். அதாவது limit x tends to 3 minus f of x. What is f of x? x square minus 9 and x minus 3. இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல x க்கு பதிலா 3 போட்டோம்னா கீழே 0 வந்துடும், மேலேயும் 0 வந்துடும். 0 by 0 is indeterminate form. அப்படி வரக்கூடாது. சோ அப்ப நான் என்ன பண்ண போறேன், நல்லா கவனிங்க, x limit tends to 3 minus இல்லையா? அப்ப நான் எப்படி போடலாம்னா இத ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல போட போறேன். limit extends to 3 minus x square minus 9 x square minus 3 square னு போடலாம். அப்ப you can write this as x plus 3 into x minus 3 divided by x minus 3. x minus 3 x minus 3 get cancelled. அப்ப வெறும் x plus 3 மட்டும் தான் வரும் இல்லையா? இப்போ இங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதனுடைய வேல்யூவை என்ன எடுக்கலாம் அப்படின்றத பாருங்க. இப்போ x உடைய வேல்யூ எதை நோக்கி போகுது? approaches to which thing? x ன்றது 3 நோக்கி போகுது இல்லையா? 3. அப்ப 3 நோக்கி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போறதுனால I can take the x value as, நல்லா கவனிங்க, x is towards 3. அப்ப 3 னா it becomes 2.99999, very close to 3.
அப்ப நான் எப்படி எடுக்கணும் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கனால ஐ கேன் டேக் செலக்ட் x உடைய வேல்யூவை 2.99 கிராஃப்ல அப்படிதான் போடுவோம். இந்த கிராஃப்ல அப்படிதான் போட்டுருப்போம் நம்ம 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அப்ரோச் பண்ணா we'll get 2.99 நிறைய ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துறேன். plus 3 we'll get 5.99999999 அது எக்ஸாக்ட்டா which is equal to 6 ன்னு போடலாம் இல்லையா? ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது we can type this as 6. It is approximately. In the same way you proceed for f of 3 plus limit extends to 3 plus x square minus 3 square divided by x minus 3. Limit extends to 3 plus x plus 3 into x minus 3 divided by x minus 3. This 2 will get cancelled. If right hand side na 3 plus 0.00001. I am just assuming x is 3.001. I'll get 3.00001 plus 3 will get 6.00001. Approximately we'll get the value is 6. Correct? If right hand side left hand side na ipo clear ah purinjirukku. Actually நம்மளுக்கு tends to approaches na x போல 3 தான் போடணும். இப்போ இங்க இருக்குன்னு வெச்சீங்கன்னா இந்த 3 அப்படியே டைரக்டா போடலாம். இங்க லெஃப்ட் ரைட் நம்மளுது அதுக்கு க்ளோசஸ்ட் வேல்யூ எடுத்து போடணும். இப்போ ரெண்டு வேல்யூ ஆல்மோஸ்ட் ஈக்குவலா 6 6 அப்ராக்சிமேட்லி கிடைக்குதா? அப்ப நான் என்ன சொல்லலாம் f of 3 minus which is equals to f of 3 plus. Therefore which means limit கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? limit x tends to 3 x square minus 9 divided by x minus 3 exists in போடணும். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? Yes, sir. Moving on to the next problem. Verify the existence of limit. 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 X tends to 1. Limit x tends to 1. F of x, where f of x is equals to, mod of x minus 1 divided by x minus 1, comma, x not equals to 1. Zero for x is equals to 1. This is the condition given. இல்லையா? நான் ஏற்கனவே மாடுலஸ்க்கு நான் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா சொல்லிட்டேன். முன்னாடியே நான் எழுதுறேன். அப்சல்யூட் வேல்யூல மாடுலஸ் ஆஃப் x அப்படின்னு சொன்னா x எப்போ greater than or equal to 0 minus x x is less than 0. அதே போல தான் x minus 1 னா அதோட கட் ஆஃப் வந்து 1. x minus 10 னா கட் ஆஃப் வந்து 10. இப்போ எனக்கு மாடுலஸ் ஆஃப் x minus 1 கண்டுபிடிக்கணும். which is equals to x equals to 1 இல்லையா? இங்க 5 ன்னு போடணும். x equals to 1. அப்போ x greater than or equal to 1 னா அது வந்து பிளஸ்ல இருக்கும். மைனஸ்ல எப்ப இருக்கும்னா less than 1 அப்படின்னு சொல்லும் பொழுது மைனஸ்ல இருக்கும். இப்போ இதை வச்சுதான் இங்க போட போறோம். So we'll get x minus 1 is greater than or equals to 1 and then x minus 1 it is less than 1 then it is minus of. ரெண்டு புரியுதாமா? The first second chapterல third chapterல படிச்சிருப்பீங்க basic algebraல. That is called absolute value. இல்லையா? இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இங்க போட போறீங்க. இப்போ நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் x not equals to 1 னால நல்ல அர்த்தம் புரிஞ்சுங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? Are you all listening please? இப்போ இவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா less than greater than கொடுத்திருப்பான். இப்போ not equal னா அது எதை குறிக்குதுன்னா ரெண்டுத்தையுமே குறிக்குது. less than குறிக்குது greater than. அதாவது இங்க கட் ஆஃப் பாயிண்ட் வந்து 1. 1 மைனஸுக்கும் அதே ஃபங்க்ஷன் தான் 1 பிளஸுக்கும் அதே ஃபங்க்ஷன் தான். ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்க. லிமிட் x tends to 1 minus f of x. f of x என்னது? mod of x minus 1 divided by x minus 1. எனக்கு இந்த 0 பத்தி கவலைப்படாது. x equals to 1 அது கண்டினியூட்டில தான் அது இதுவா இருக்கணும். இங்க இந்த வேல்யூ அப்சல்யூட் வேல்யூ f of 1 வந்து 0 ன்னு அர்த்தம். இங்க x க்கு பதிலா 1 போட்டா அப்ப 0. அது எதுவா இருந்துட்டு போட்டா எனக்கு அத பத்தி கவலை இல்ல. லெஃப்ட் ஓ ரைட் ஈக்குவலா இருக்குதா பாரு. 1 இது எக்ஸிஸ்ட் ன்னு சொல்ல போறேன். இப்போ இது less than 1. அப்ப less than 1 னா what is the condition? What is the condition if x is less minus than 1? of x minus 1. Minus x. Very good. அப்போ limit x tends to 1 minus of x minus 1 divided by x minus 1. x minus 1 x minus cancel. Therefore I'll get minus 1. In the same way I am proceeding. Limit x tends to 1 plus mod of x minus 1 divided by x minus 1.
mod of x minus 1 greater than or equal to 1 another x minus 1 limit x tends to 1 plus அப்ப greater than 1 1 plus னா 1 க்கு அப்புறம் ரைட் சைடுல less than னா 1 க்கு பின்னாடி அப்ப x minus 1 divided by x minus 1 so this 2 will get cancelled 1 அப்ப limit x tends to 1 plus 1 அப்ப therefore 1 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா வெவ்வேறு இருக்கா இது -1 இது +1 அப்ப என்ன சொல்லலாம் limit x tends to 1 minus mod of x minus 1 divided by x minus 1 is not equals to limit x tends to 1 plus mod of x minus 1 divided by x minus 1 therefore இந்த கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா limit x tends to 1 f of x does not exist இது ஒரு முறை 3 மார்க்ல கேட்டிருக்கலாம் ஒரு எக்ஸாம்ல மேபி உங்க ரிவிஷன் எக்ஸாம் இருந்தா அதை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அடுத்தது போலாம் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா இப்போ நான் என்ன பண்ண போறேன் உங்களுடைய தியரம் லிமிட்ஸ் கொடுத்தேன் இல்லையா சாண்ட்விச் தியரம் சொல்லி கொடுத்தேன் ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x by எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதுல இருந்து சில ப்ராப்ளம்ஸ் நான் போட போறேன் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ் evaluate the following limits evaluate the following limits first one பாருங்க இப்ப எல்லாமே அந்த தியரம் கொடுத்தாலே ஃபுல்லா ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபார்முலாஸ் மாதிரி அது பேர் ரிசல்ட்ஸ் ஃபார்முலாஸ்னு சொல்லக்கூடாது அந்த ரிசல்ட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 3 அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x by x which is equals to 1 அதே போல limit extends to 0 tan x by x that is equals to 1 that is ரொம்ப important next limit extends to a x power n minus a power n divided by x minus a is equals to n into a power n minus 1 இதெல்லாம் நிறைய கொடுத்தேன் இல்லையா and also important thing என்னன்னா இது வந்து அந்த indeterminate ஃபார்ம்ல இருக்க கூடாது ஒரு 8 indeterminate form சொன்னேன் 0 by 0 infinity by infinity 0 minus infinity minus infinity 0 power 0 இதெல்லாம் வந்து infinity இல்லையா சோ உங்களுக்கு சொன்னேன் but now listen so how to handle this இல்லையா இப்ப பாருங்க ப்ராப்ளம் கொடுக்கிறேன் limit x tends to 2 x power 4 minus 16 divided by x minus 2 எவ்வளவு சிம்பிள் பாருங்க அப்படியே இந்த ஃபார்முலா உரிச்சி வச்சிக்குது x க்கு பதிலா x தான் இருக்கு ஆனா a க்கு பதிலா என்ன இருக்கு பாரு பவர் 4 வரணும் இங்கே n அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணனும் so now I have to adjust that x power 4 16 எப்படி போடலாம் 2 power 4 minus x minus 2 பாருங்க அதேதான் அப்போ n க்கு பதிலா என்ன இருக்கு compare with this formula just you compare this now equate n க்கு பதிலா என்ன இருக்கு 4 a க்கு பதிலா என்ன இருக்கு 2 அவ்வளவுதான் what is the formula says n into a power n minus 1 your n formula is 4 a is 2 power n minus 1 that is called 4 minus 1 4 into 2 power 3 which is equals to 4 into 8 which is equals to 32 எவ்வளவு சிம்பிள் பாருங்க next second question நேரா தேர்டுக்கு போயிடலாம் செகண்ட் ஈஸி தான் limit root x tends to அதே ஃபார்முலா தான் திரும்பி இன்னொரு ப்ராப்ளம் போடுறேன் limit root x tends to 3
x cube minus 81 divided by root x minus 3. பாருங்க கீழே x க்கு பதிலா root x இருக்கு. Sir, root x எப்படி போடலாம் சொல்லுமா? x square minus 81, sir. ஓ x square minus 81. Thank you. தப்பா போட்டனா? x square minus 81. அப்ப இங்க root x தான் இங்கேயே இருக்கு. அப்ப root x அப்ப minus 3 x தானே சார் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றேன், இதுல ஒரு சப்ஸ்டிடியூஷனுக்கு ஈஸியா கொண்டு போயிடலாம். அப்ப y equal to root x ன்னு போடுறேன். நல்லா கவனிங்க, y equal to root x. சரியா? y equal to root x ன்னு கொண்டு போயாச்சு. அப்ப x ஸ்கொயர் என்ன போடலாம்? x is equals to y. ஏன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் x is அப்போ இந்த லிமிட் அவர் root x tends to 3, root x tends to 3 னா y உடைய வேல்யூ என்னது? அப்போ y தான் root x ன்னு எடுத்துட்டோம். y உடைய வேல்யூ என்ன இருக்குமா? √3 இருக்குமா? கரெக்ட்டா? y tends to 3 தான். சாரி, root x னா அப்போ y உடைய வேல்யூ 3 தானே. root x 3 னா y 3 தான். y தான் நான் root x ன்னு எடுத்துறேன். அப்போ y tends to 3. அப்ப இது மாறும். லிமிட் x tends to 3 இல்லையா? x tends to 3, x ஸ்கொயருக்கு பதிலா என்ன பண்ணலாம்? y power 4 minus 81 root x க்கு பதிலா என்ன பண்ணலாம்? y minus 3. Now limit x tends to 3 y power 4 81 in terms of 3. ஏன்னா கீழே a மாதிரி தான் வரணும். a இங்க 3 இருக்கு. 81 in terms of 3 எப்படி போடலாம்? You can write this as 3 power 4 y minus 3. அப்ப இங்க y tends to 3. Sorry, y tends to 3. அப்ப பாருங்க இதே ஃபார்ம் தான். ஆனா எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு பதிலா என்ன வந்துருச்சு? y. வேரியபிள் கேன் சேஞ்ச். அதே எக்ஸ் தான் இருக்கணும், t இருக்கலாம், y இருக்கலாம், z இருக்கலாம், எனி வேரியபிள். the ஃபார்மட் பாருங்க அப்படியே இருக்குது. அப்போ அதே ஃபார்முலா தான் n into a power n minus 1. your n is 4, your a is 3. அப்போ 4 into 3 power 4 minus 1 3, 4 into 27, which is equals to 108. That is the answer. Moving on to the next problem. அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் ஒன், fourth ப்ராப்ளம். எல்லாமே எவாலுவேட் தான். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல, இப்போ ரேஷனலைசேஷன் மெத்தட்ல போட போறோம் பாருங்க. லிமிட் x tends to 0, limit x tends to 0, square root of x plus h minus root x divided by h, where x is greater than 0. Where x is greater than 0. Okay? Where x is greater than 0. So listen here. First எடுத்துன x க்கு பதிலா 0 போடுங்க. What will get? x க்கு பதிலா 0 போட்டா x tends to 0. இல்லையா? அப்ப x க்கு பதிலா 0 போட்டா will get h, root h minus root h. இல்லையா? அப்ப 0 will get divided by h. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது பேரு ரேஷனலைசேஷன் மெத்தட்னு பேரு. கான்ஜுகேட்னு சொல்லுவோம் இன்னொரு வார்த்தையில. அப்ப எப்படி போடலாம்னா, இதுக்கு மேல மைனஸ் இருக்கு இல்லையா, பிளஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும். லிமிட் x tends to 0, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x plus h minus root x multiplied by root of x plus h plus root x divided by h into square root of எதுல மல்டிப்ளை பண்ணியும் அதே இதை கீழே மல்டிப்ளை பண்ணும், root x. இது a plus b, a minus b. We'll get limit x tends to 0, a plus b, a minus b na formula a square. That means root x plus h the whole square minus root x the whole square divided by h into root x plus h plus root x. Now limit x tends to 0. So the a square minus b square formula square பண்ணீங்கன்னா என்ன வரும்? We'll get root of x plus h. Simply we'll get x plus h. Root x simply will get x. h into square root of x plus h plus root x, which is equals to limit x tends to 0, x cancel, h divided by h into square root of x plus h plus root x, h cancel. But simply we have 1. But x க்கு பதிலா 0 போடணும். அதனால meaning x tends to 0 na in place of x we have to put 0.
what will get? So 1 divided by 0 plus root h, root h plus 0 will get 1 by root h. That is the answer. The answer is 1 by root h. Please take down. Next problem. Limit extends to 5. Next one. Limit extends to 5. Limit extends to 5. Square root of x plus 4 minus 3 divided by x minus 5. Divided by x minus 5. பாருங்க root x plus 4 minus 3. இப்ப போட்டோம்ல அதே போலதான். இப்ப பாருங்க x க்கு பதிலா 5 போட்டு பாருமா. 5 plus x plus 5 plus 4 9. Square root of 9 is 3. 3 minus 3 0. 0 by 0 which is equals to indeterminate form. Now you can apply the rationalization. Square root of x plus 4 minus 3 multiplied by square root of x plus 4 plus 3 divided by x minus 5 into square root of x plus 4 minus 3 plus 3, sorry, a plus b, a minus b. Limit extends to 5, a square x plus 4, square root of x plus 4 cancel ஆயிடும். 1 over 30 போட்டுங்க. Whole square minus 3 the whole square divided by x minus 5 into square root of x plus 4 plus 3. We'll get limit extends to 5. இத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா வரும். Simply we'll get x plus 4. Minus இத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா வரும். We'll get 9 divided by x minus 5 into square root of x plus 4 plus 3. In the next step we'll see limit extends to 5. X 4 minus 5 will get minus 5 divided by x minus 5 into square root of x plus 4 plus 3. In the x minus 5, in the x minus 5 cancel out. Simply we have limit extends to 4. We'll get extends to 5. X minus 5 divided by x plus. இது ரெண்டு cancel ஆயிடுச்சு. அப்ப 1 தான் இருக்கும் மேல. அப்போ limit இப்ப substitute பண்ணலாம். 1 divided by square root of, in place of x we have to put 5. 5 plus 4 9 plus 3 which is equals to 1 divided by square root of 9 is 3. 3 plus 3 which is equals to 1 by 6. Take down. Next one. Evaluate limit. Next problem. Evaluate limit. புரியுதா எல்லாருக்கும்? சார் அப்படியே டக்குன்னு போட்டே இருக்குன்றத ஈஸி, ஒரே ஃபார்மட்ல தான் வருது, அதனால தான் டக்கு டக்குன்னு போடுறேன். புரியுதா எல்லாருக்கும்? Yes, sir. Yes, sir. Limit extends to 2. 1 by x minus 1 by 2 divided by 1 by x minus 1 by 2 divided by x minus 2. 1 by x minus 1 by 2 divided by x minus 2.
ஓகே ஸோ நவ் லிசன். இப்போ இது என்ன பண்ணலாம்னா இப்போ இதுல எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டு பாருங்களேன். 1/2 minus 1/2 0/0. திஸ் இஸ் கால்ட் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். வரக்கூடாது. உடனே ஏதாவது ஒரு மெத்தட். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், சிம்பிளிஃபிகேஷன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. 1/x minus 2. அப்ப எல்சிஎம் எடுத்தா 2x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா வில் கெட் 2 minus x divided by x minus 2. இப்போ நீங்க இன்னும் என்ன பண்ணலாம், லிமிட் x tends to 2 minus x divided by 2x into x minus 2. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, லிமிட் x tends to 2 minus a common எடுத்தா will get x minus 2. கரெக்டா? if you take minus common x ஃப்ரண்ட்ல வந்துரும், 2 பின்னாடி போயிடும். 2x into x minus 2. This both will get cancelled. We'll get limit x tends to 2 minus 1 divided by 2x. இப்போ நான் x க்கு பதிலா 2 போடுவேனா, அப்ப I'll get minus 1 divided by 2 into 2 4. அவ்வளவுதான். the answer is minus. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. Moving on to the next problem. limit x tends to 1. லிமிட் x மேக்ஸிமம் நான் எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் போடுறோமா, ஒரே பண்ணாதீங்க. லிமிட் x tends to 1. லிமிட் x tends to 1. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus x square divided by 1 minus root x. 1 minus root x. ரோஷினி யாரா இருக்கீங்களாமா நம்ம கிளாஸ்ல? ரோஷினி யாரா இருக்கீங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இல்ல இருக்கீங்களா? ரோஷினி யாருனா? If there is anyone Roshni in our class? No, right. So root x minus x square divided by 1 minus root x. So limit x tends to 1. இப்போ என்ன செய்யலாம்? நிரஞ்சனா, girls யாருன்னா சொல்லுங்கம்மா. What is an idea for this problem? Root x minus x square divided by 1 minus root x. Simply we can take conjugate. Conjugate எடுக்கலாமா? Rationalization. ஏன்னா இது வந்து 0/0 வந்துரும். x க்கு பதிலா 1 போடுவேன். 1 minus 1 0, 1 minus 1 0/0. Therefore we'll get indeterminate form. Therefore you can write rationalization. Limit x tends to 1. Square root of x minus x square divided by 1 minus root x multiplying by 1 by root x by both the numerator and denominator. We'll get limit x tends to 1. So root x minus x square divided into 1 plus root x divided by a plus b into a minus b. 1 minus x. Correct? So we'll get 1 minus x. We have 1 minus x. இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு பாருங்க. root x into x minus x square into 1 plus root x. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா ஒவ்வொன்றுத்தையும்? இப்போ ஒவ்வொன்றுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. what will get? So x square மல்டிப்ளை பண்ணுங்க. limit x tends to 1. root x into 1 root x. root x into root x simply x minus x square. minus x square into root x. minus x square into root x. இப்போ இத பாருங்க, we can take limit x tends to 1. இப்போ இது ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா I can take root x காமன் எடுக்கலாம். root x இங்க 1 டைம் போயிடுச்சு. அப்ப மீதி root x இருக்கும். இதுல minus x square காமன் எடுத்தா we'll get 1 plus root x. denominator போட மறந்துட்டேன். 1 minus x. We'll get limit x tends to 1. root 1 plus x, 1 plus root x common. I'll take 1 plus root x common. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா root x minus x square divided by 1 minus x. Correct? Divided by 1 minus x. I'll get 1 plus நீங்க இது ரெண்டுத்தையும் காமன் எடுத்துங்க. பாருங்க இப்போ எப்படி காமன் எடுத்தா ஈஸியா வரும். ரூட் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரூட் எக்ஸ் காமன் எடுங்க. ரூட் எக்ஸ் காமன் எடுத்தா வில் கெட் 1 minus x ஸ்கொயர். இதுல அப்படியே எக்ஸ் காமன் எடுத்தா 1 minus x இல்லையா, டிவைடட் பை 1 minus x. ஏன்னா இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ we can get root x into 1 minus x into 1 plus x
root x plus x into 1 minus x divided by 1 minus x, which is equals to limit x tends to 1. 1 minus x is taken common. 1 minus x common வெளிய எடுத்துட்டா we'll get இங்க என்ன இருக்கும் மீதி root x into 1 plus x மாத்திரம் இருக்கும், இங்க plus x இருக்கும், divided by 1 minus x. இப்போ பாருங்க 1 minus x cancel. Now you put the value of x. Root x becomes 1. 1 plus 1 becomes 2 plus 1, which is equals to 2 plus 1. The answer is 3. Take down, the answer is 3. Alex here. Exercise 9.2 question number 9. Limit extending to. So with this, so can you hear my voice? Yes, sir. Yes, sir. Maybe your voice கேக்குதா? Yes, sir. All right, okay. So with this, we'll stop today. We'll continue with the next class. Still then, I request everyone to just go through what we have discussed today. நம்ம என்ன பார்த்தோமோ அதை வந்து நம்ம தயவு செய்து நீங்க எல்லாரும் ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க படிச்சுட்டு வரணும். My humble request to all of you, please next classல we are going to do more problems. எல்லாருக்கும் எனக்கு புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. Sir, okay, right. So Roshni யாரும் இல்லைல்லம்மா நம்ம கிளாஸ்ல? Okay, with this we'll stop today. Good night, take care. We'll see you in the next class. Bye. Thank you. Thank you. Okay, okay, bye. Sir, okay, bye.